ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஆஃப்ரிக்கன் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் இங்கே டான்சானியாவில் வந்து தர்ஸ்லாம்ன்ற சிட்டியில் தான் வந்து இருக்கோம். என்னோடய பெரிய பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமேல்ட்டு எங்களோட ரொட்டீன் லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் மாவுக்கு வந்து இட்லி தோசை மாவுக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் கிரைண்ட் பண்ணிகிட்ருந்தேன். இங்கே வந்து மார்னிங் வந்து 7:30க்கு வந்து லைக் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எப்போதும் வந்து ஒர்க்குக்கு வந்து போவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பு தோசை வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் வித் தக்காளி சட்னி. மார்னிங் வந்து அதை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஒரு 7:40 அந்த டைமுக்கு வந்து ஒர்க்குக்கு வந்து கிளம்பிடுவாங்க. இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவ் தான் அவங்களோட ஆஃபீஸ்க்கு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு தான் வந்து இப்போ மார்னிங் வந்து நான் வந்து தோசை வந்து ஊற்றி வச்சிட்ருக்கேன். எப்போதும் வந்து நிவாஷினிக்கு வந்து ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30க்கு நம்ம வீட்டிலேருந்து கீழே கொண்டு போய் விட்டுட்டா 6:40க்கு வந்து பஸ் வரும். அவள் வந்து பஸ்ஸில் வந்து போயிடுவாள். அதே மாதிரி ஈவினிங்கும் வந்து ஆஃப்டர்நூனும் வந்து பஸ்ஸில் வந்துடுவா. ஆஃப்டர்நூன் வந்து சில டைம்ஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மணி ஆகும் வரத்துக்கு. மித்த டைமெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2:15 அந்த மாதிரி டைமுக்கு வந்து வருவாள். அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மாவும் வந்து ஆட்டி முடிஞ்சிருச்சு. அது வந்து 2 பேட்சாக வந்து தனித்தனியான வந்து இட்லிக்கும் அப்புறம் தோசைக்கு அந்த பணியாரத்துக்கு மாவு வந்து தனித்தனியாக வந்து நான் வந்து அதை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுடுவேன். வச்சதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் எனக்கும் தன்யஸ்ரீக்கும் வந்து தோசை வந்து ஊற்றி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவளுக்கு வந்து இந்த தக்காளி சட்னியில் வந்து கொஞ்சம் மேலே நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தா அவளுக்கு வந்து ரொம்பவும் பிடிக்கும். அதே மாதிரி கொஞ்சமும் வந்து சாப்பிடுவா. இந்த கம்பு தோசைக்கு வந்து நீங்களும் வந்து இந்த தக்காளி சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து கம்பு, சோளம், அதுக்கப்புறம் ராகி, இது எல்லாமே வந்து இங்கே வந்து முழு இதாகவே வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்துட்டு சோக் பண்ணி நீங்கள் வந்து கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ ஆட்டி இந்த மாதிரி வந்து தோசையாக ஊற்றி கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியும் ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போதும் வந்து நம்ம வந்து இந்த சிறுதானியங்கள் வந்து நம்ம வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸில் வந்து ஒரு மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸாவது வந்து நம்ம எடுத்துக்கணும். அது வந்து நல்லது. ரைஸே வந்து சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நீங்கள் வந்து தோசை மாவு இல்லாட்டி இட்லி, பணியாரம் எது வேணால் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். அவள் வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்ருக்கிற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெஜிடேபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தால் இது எல்லாமே வந்து கொஞ்சம் குக் பண்ணி வெஜிடேபிள்ஸ் வந்து எல்லாமே வந்து நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். விளையாண்டுட்ருக்கும் போது வந்து அவள் விளையாண்டுட்ருக்கும் போது என்னென்ன ஒர்க் வந்து என்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுடுவேன். இந்த டைமை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிவாஷினிக்கு வந்து ஸ்கூலில் வந்து எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு. லைக் இங்கே வந்து லைக் டான்சானியாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டேர்ம் 1. ஸோ அது வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து எனக்கு வந்து டியூஷன்ஸ்க்கு வந்து ஆளுங்கள்லாம் வந்து வரமாட்டாங்க. ஏன்னா எக்ஸாம் டைம் அப்படின்றதுனால மேக்ஸ்க்கு மட்டும் அந்த மேக்ஸ் டெஸ்ட்டுக்கு முன்னாடி நாள் மட்டும் வருவாங்க. நாங்களும் வந்து ஹிந்தி டியூஷன்ஸ்க்கு வந்து ஹிந்தி எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் அனுப்பினோம். அப்புறம் மீதி டைமுக்கு வந்து அவங்க வந்து அந்த எக்ஸாமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேமும் வந்து அன்றைக்கி வந்து டியூஷன்ஸ்க்கு வரலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ வந்து நான் வந்து லஞ்சுக்கு டின்னருக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுடுவேன். அப்போ தான் வந்து அவளுக்கான அந்த எக்ஸாம் டைமில் வந்துட்டு நம்ம வந்து அவள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை வந்து படிக்க வைக்க முடியும். இங்கே வந்து போர்ஷன்ஸ் வந்து ரொம்பவும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அவளுக்கு வந்து நான் வந்து டைம் ஒதுக்கி வச்சுட்டு என்னோடய வேலை எல்லாத்தையும் சீக்கிரமாகவே முடிச்சுவிட்டு அவளுக்கான டைம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் பொரியலை வந்து நீங்கள் நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து மசாலா வந்து எல்லாமே வந்து ஆட் பண்ணணும்.
அதே மாதிரி நீங்கள் வந்து ரைஸ் வந்து குக் பண்ணும்போது எப்போதும் வந்து நீங்கள் வந்து ரைஸ் வந்து இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது நீங்கள் வந்து குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அரிசி வந்து குழையாமல் சாப்பாடு வந்து நல்லா பஞ்சாட்டம் உதிரி உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி ரைஸ்க்கு வந்து பொடியெல்லாம் போட்டு சாப்பிட்டா வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து வணங்கினதுக்கப்புறமேல்ட்டு நான் வந்து பருப்பு வந்து வேக வச்சுருந்தேன்ல, ஸோ அதையும் வந்து அதில் ஊற்றி உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டுட்டேன். அதே மாதிரி வெண்டைக்காய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக தேங்காயெலாம் துருவல்லாம் போட்டுட்டு அதையும் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 11 மணிக்கு வந்து அவளுக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதனால் வந்து கொஞ்சம் வந்து அவளுக்கு தட்டி கொடுத்தா அப்படியே தூங்கிடுவா. லன்ச்சும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரைஸ், வெண்டைக்காய் பொரியல், பருப்பு, தயிர், இதுதான் சிம்பிளான லன்ச். ஆஃபீஸ்லேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து லன்ச் சாப்பிட்ருவாங்க. கொஞ்சமாக வந்து பப்படை வந்து பொரிச்சு வச்சுருந்தேன். இப்போ ஈவினிங் வந்து லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 4 அந்த மாதிரி டைமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்துட்டு அடுத்த நாள் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் அவளுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தோம். புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 புக் இருக்கும், ப்ளஸ் நோட்லேயும் வந்து இருக்கும். அவள் வந்து படித்ததுக்கப்புறமேட்டு கொஸ்டின்ஸ் பேப்பரில் வந்து பழைய கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு அது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நான் வந்து அவளுக்கு கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டுட்ருப்பேன். இப்படி தான் வந்து எங்களோட ரொட்டீன் லைஃப் வந்து இங்கே டான்சானியாவில் போகும். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.